ஹலோ மக்களே, குட் மார்னிங், வணக்கம். நான் உங்கள் ஆதித்தன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வே லைஃப் ஸ்டைலுடைய சேனல். இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம்னா, காவேரிப்பட்டினத்துலேருந்து காவேரிப்பட்டினத்தை அடுத்த காரிமங்கலம் என்ற கிராமத்தில் நான் தானப்ப கவுண்டர் பள்ளி வளாகத்தில் அமைந்திருக்கிற ஸ்ரீ அஷ்டவாராகியம்மன் திருக்கோயிலுடைய கார்த்திகை மாதம் பஞ்சமியுடைய சிறப்பு அபிஷேக அலங்காரம் எல்லாம் நடக்குது. அதை தான் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி காலையிலே வந்திருக்கிறேன். அது முதல் முறையாக என்னுடைய சேனலில் இந்த கோயிலுக்கு வந்து எடுத்துருக்கிறேன். ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்குது இடம். கோயில் எல்லாம் மூலிகை செடிகள்லாம் வச்சு ரொம்ப அருமையாக செஞ்சுருக்கிறாங்க. கோயிலுடைய அபிஷேகத்தெல்லாம் நல்லா எடுத்துருக்கிறேன். பாருங்கள், குழந்தை வரம் வேண்டியவங்களுக்கு நல்ல சக்தி வாய்ந்த கோயில். நிறைய பேருக்கு அவங்க கேட்ட வரம் கிடச்சிருக்குதுன்ட்டு அந்த சுவாமிகள் சொன்னார். நிறைய பேர் அதை நம்பி வராங்க, நிறைய பேர் வந்துட்டுருக்குறாங்க. இதெல்லாம் யாருடைய நம்பிக்கையும் வீண் போகவில்லைன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி இன்னும் பஞ்சமி, இன்றைக்கி காலையிலே இது அபிஷேகம் பண்ணிட்டாங்க. சாயந்தரம் வந்து இன்னொரு அலங்காரம், அந்த யாகம்லாம் செய்வாங்க போல இருக்குது. பார்க்குற டைம் கிடச்சா அதையும் நான் எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன். என்னுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க வெள்ளை ஐக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனலில் பார்த்த வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் மிகவும் அன்பார்ந்த மனமார்ந்த நன்றி. ஜெய் வாராகியம்மா, ஜெய் வாராகியம்மா, ஜெய் வாராகியம்மா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம்.
अष्टवाराही शक्ति जय शक्ति जय शक्ति अष्टवाराही शक्ति अष्टवाराही शक्ति ओम श्री அதிசயம் நிகழ்த்தும் அஷ்டவாராகி தாயே நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி செய்விக்கின்ற அபிஷேக பூஜையிலே விக்கிரக ரூபத்தில் எழுந்தருளி எங்களுடைய பூஜைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு வேண்டிய வரமெல்லாம் விரைவிலேயே தந்தருள வேண்டும் அம்மா. அஷ்டவாராகி தாயே ஏழு தலைமுறைகளில் நாங்கள் எங்களது தலைமுறையினரும் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல விதமான பாவ கர்ம வினைகளெல்லாம் செய்து சகல விதமான சாபங்களையும் கர்ப்பிணி பெண் சாபம் சர்வ சாபங்கள் தெய்வ சாபங்கள் குலதெய்வ சாபங்கள் சகல சாபமெல்லாம் நிவர்த்தியடைந்து விரைவிலேயே குழந்தை வரம் தந்தருள வேண்டும் அம்மா. தோஷங்கள் செய்வினை மாந்திரீக தோஷமெல்லாம் நிவர்த்தியடையவும் ஜாதகத்தில் உள்ள சகல தோஷங்களையும் நிவர்த்தி செய்து தீர்க்க ஆயுளும் சுமங்கலி பாக்கியமும் நோய் நொடி இல்லாத வாழ்வும் குடும்ப ஒற்றுமையும் மனமகிழ்ச்சியும் தந்தருள வேண்டும் அம்மா. வாராகி தாயே திருவடிகளை பணிந்து குழந்தையாக வேண்டுகிறோம். தாயாக நீங்கள்தான் எங்களை காத்தருள வேண்டும் அம்மா. ஜெய் சக்தி அஷ்டவாராகி சக்தி जय शक्ति महादेवी
கோயிலில் வழக்கமாக வந்து குழந்தை கன்ஃபார்ம் ஆனதுமா 5ஆம் மாசத்துல 7ஆம் மாசத்துல 9ஆம் மாசத்துல அந்த மாதிரி அவங்க அனுகூலத்தை பொறுத்து இங்கே வந்து அம்பாளுக்கு வளகாப்பு செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கும் செஞ்சுக்கிறது வழக்கம். சரியா?
அம்பாளுக்கு வளையம் சொல்லி தனக்கு செஞ்சு அதை வளர்க்கும் சரிங்களா. அந்த மாதிரி வேண்டிக்கோங்க. அதான் எனக்கு ஒரு குழந்தை குடும்பம் வந்து வளையம் பண்ணிட்டு நான் வளையம் பண்ணுறேன் அப்படி சொல்லி வேண்டிக்கோங்க. நம்பிக்கையோட வேண்டிக்கோங்க. நம்ம அம்பாளுடைய பேரு அதிசயம் நிகழ்த்தும் அஷ்டபாராகின்னு பேரு. பார்த்துருக்கே இல்லையா? அத்தனை பேருக்குமே குழந்தைங்க 10 வருஷம் 15 வருஷமே குழந்தை இல்லாதவங்க கூட நீங்கள் வந்து வேண்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே நார்மலாக குழந்தைங்க நிறைய பேர் இந்த கோயிலில் சரிங்களா. நம்பிக்கையோட வேண்டிக்கோங்க. எதுக்கு நம்ம மண்டிட்டு வந்தோம்னா அம்மா உங்கள்கிட்ட வந்து சரண்டர் ஆகிட்டேன் உன்னுடைய குழந்தைகளா அப்போ வந்து மடி பிச்சை வாங்குறது அம்மாக்கிட்ட விசேஷம் சரியா. அப்படியே ஒருத்தரம் வந்து வாங்கிட்டு கயிறு பூசாதவங்க கயிறு கட்டாதவங்க கேட்டுங்க கயிறு அம்மா கட்டுப்போம் சரிங்களா. கோயிலில் வந்து 27 டைம் வெளிப்பிரகாரமாக சுற்றணும். ஓம் அஷ்டவாராஹி தாயே சரணம், ஓம் அஷ்டவாராஹி தாயே சரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சுற்றணும். கணவன் மனைவி வந்தவங்க ஜோடியாக சுற்றுங்க, மற்றவங்க வந்தாலும் தனியாக சுற்றி ஒன்று தப்பில்லை. ஏன்னா கணவனோட பக்கம் மனைவி பக்கம் எதிர் தூரமாக சுற்றாமல் கூடவே ஒன்று சேர்ந்து சுற்றணும் சரிங்களா. நம்ம கடை சுற்றத்தை விட்டுட்டு பொறுமையாக அம்பாளுக்கு இந்த ஒரு நாளாவது வந்து மனப்பூர்வமாக வேண்டி சுற்றுங்க. இன்னொன்று இந்த கோயிலுக்கு வந்து ஒரு விசேஷ சக்தி பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றியுமே என்னன்னா அந்த மூலிகை செடிகள் தான் இருக்கும். அந்த சுவாச காலத்தில் நமக்கு உடம்புல பட நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மை இருக்கு சரியா. வீட்டில் வந்து தண்ணியில் கலந்துட்டு குளிக்கு தலைக்கு தெரிஞ்சுக்கோங்க, வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க சரியா. உங்கள் வீட்டுக்கு வந்துருக்காங்களா அவங்க ஜோடியாங்களும் ஜோடியோட ஏன் சாமி கூப்பிடுங்களா? பிள்ளைங்க இதெல்லாம் குழம்புல எனக்கு டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணி செய்வோம். சாமி பூஜை முடிச்சப்ப கோயில் சுற்றுவோம் சரிங்களா. கயிறு கட்டணும்னா 48 நாள் மாமிசம் சாப்பிடவே கூடாதுங்க. 48 நாள் கழிச்சு வந்து திரும்ப மறுபடியும் வந்து கயிறு மாற்றி கட்டிக்கோங்க. 40 நாள் கம்மா சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூஜை சாமான் கொண்டு வந்தால் தேங்காய் எல்லாம் உடச்சிட்டு வந்துருங்க. வீட்டுக்கார கொஞ்சம் கொடுத்துட்டு அவங்க சாப்பிடுங்க. அண்டாவில் எடுத்துருங்க, எல்லாம் எடுத்துருங்க, எல்லாம் எடுத்துருங்க. எங்க கட்டுது எப்போ கட்டுது அது கழட்டுங்க. பிரசாதெல்லாம் வந்து ஒரு 5 நிமிஷம் உள்ள கிளீன் பண்ணிட்டு சுவாமி டக்குன்னு தயார் பண்ணிடுவேன். கொஞ்சம் வந்து எல்லாரும் வாங்க அப்படியே மஞ்சள் எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் சொல்லி சாப்பிடலாம். அப்படியே வாங்க எல்லாம் மஞ்சள் வாங்க.
பிரசாதம் சுற்றுங்க. ஓம் அஸ்தவராஹிதாய சரணம் அஸ்தவராஹிதாய சரணம் சொல்லிக்கிட்டு சுற்றிட்டு ஒரு நிமிஷம் அமைதியாக உட்காந்து அம்பாவை மனப்பூர்வமாக வேண்டிட்டு நீங்கள் புறப்படலாம். அதே மாதிரி என்னென்னா கோயில் சுற்றும் போது கடற்கரை சுனாமி எக்ஸ்பிரஸ் சுற்றாமல் பொறுமையாக வந்து கர்ப்பிணி பெண் எப்படி அடிமீது நடக்கிறாளோ அந்த மாதிரி தான் நம்ம கோயிலில் சுற்றணுங்க. சரிங்களா? அவசரத்தில் சுற்றுறது என்றைக்குமே பலன் கிடையாது. அப்படியே உங்கள் பூஜை சாமான் தட்டெல்லாம் அப்படியே வாங்கிக்கோங்க கையோட. போதும் 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 போதும். நீ போகணும்.